My fucking game. So sweet. குட் பேட் அக்லி தாறுமாறான வசூல் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த 4 நாள்ல பெரிய கலெக்ஷன். நேத்து 4வது நாள் அதிரி புதிரி கலெக்ஷன், முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்கு. அதே மாதிரியே இந்த படம் 4 நாள்ல 150 கோடியை கடந்திருக்கு. ஸோ எவ்வளோ இது வரையும் இந்த படம் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு, மற்ற ஸ்டேட்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அப்புறம் வந்து இந்த படம் ஓவர்சீஸ்ல இது வரையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாம இந்தியில கூட ஜாட் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதே மாதிரி சிக்கந்தர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அப்புறம் டிப்ளமேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஹிந்தியில அப்படிங்கிறத பார்ப்போம். மலையாளத்துல எம்புரான், அப்புறம் பசூக்கா, ஆழப்புழா ஜிம்கானா, மரண மாசம், இந்த படங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, தெலுங்கு திரைப்படங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது இல்லாம இந்த வீடியோல இன்னொரு 3 முக்கியமான படங்கள், இந்த 3 படமே இண்டஸ்ட்ரி ஹிட். ஆமாங்க, ஒண்ணு வந்து 3 Years of KGF Chapter 2. ஸோ கன்னட இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்ச படம், 1000 கோடிக்கு மேல வசூல். அந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ ஷேர் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் 20 Years of சந்திரமுகி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு தாறுமாறான கலெக்ஷன் எடுத்த படம். அந்த படம் எவ்வளவு கலெக்ஷன், டோட்டலா எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்கு, எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளவு கலெக்ஷன், மற்ற ஸ்டேட்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்புறம் 36 Years of அபூர்வ சகோதரர்கள், அந்த படம் 1989லேயே ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ்ல கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பெரிய லெவல்ல. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோல நான் வந்து ஒரு சின்ன கிளிப்பு, ஒரு சின்ன 2 செகண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிளிப்பை போட்டு அது என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப ஈஸியான கேள்விதான், நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, அது என்ன கிளிப், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, மார்க் ஆண்டனி தான். அதுல வந்து எஸ்.ஜே. சூர்யா ஒரு துப்பாக்கியை வச்சு நம்ம விஷால சுட போகும்போது அவரோட அப்பா அங்க பிளாஷ்பேக்ல அங்க அவரோட விரல சுட்டுவாரு, இங்க மறைஞ்சிரும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆதித்ய ரவிச்சந்திரன் அந்த படத்துல அவ்வளோ டெக்னிக்கலா சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஷேக் முகமது ஷேக், மாணிக்கம் கேமிங், அப்புறம் ஜெர்ரி ஷான்லி, ரஹீம் முகமது, நல்லவன். ஸோ இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. மைன்கிராஃப்ட் மூவி, இந்த படத்தோட டேட் 10, இந்தியாவில் வந்து 1,44 லட்சம். டோட்டலா 11,37 லட்சம் இந்தியாலையும், டோட்டலா வேர்ல்டு வைடு 550.6 மில்லியன் US$, 4,740 கோடி கிட்ட வருது. அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய கலெக்ஷன், சாட்டர்டே சண்டே 2 நாளுமே பெரிய கலெக்ஷன், பெரிய நம்பர் எடுத்திருக்கு. அப்புறம் டிப்ளமேட் திரைப்படத்தோட டேட் 31, இந்தியாவில் 32 லட்சம், வேர்ல்டு வைடு 34 லட்சம். 43,62 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 50,23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 31 நாள்ல. ஸோ 50 கோடியை கடந்திருக்கு. அப்புறம் சிக்கந்தர் திரைப்படத்தோட டே 15, இந்தியாவில் வந்து 68 லட்சம், வேர்ல்டு வைடு 80 லட்சம். டோட்டலா 129 கோடியே 1 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 175 கோடியே 73 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஜாட்டு திரைப்படம் நேற்று ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 4 16 கோடியே 25 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 17 கோடியே 85 லட்சம். 47 கோடியே 13 லட்சம் இந்த படம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 53 கோடியே 10 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4 நாள்ல 100 கோடி பட்ஜெட் இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. அப்புறம் தெலுங்குல வந்து மேட் ஸ்கொயர், இந்த படத்தோட டே 17, ஆந்திரா தெலுங்கானால 55 லட்சம், வேர்ல்டு வைடு 60 லட்சம். 50 கோடியே 60 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 74 கோடியே 98 லட்சம். கிட்டத்தட்ட 75 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஜாக் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் டே 4, ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 50 லட்சம். டோட்டலா 6 கோடியே 25 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 71 லட்சம். அப்புறம் L2 எம்புரான், இந்த படத்தோட டே 18, கேரளால 45 லட்சம், வேர்ல்டு வைடு 62 லட்சம். டோட்டலா 87 கோடியே 34 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 266 கோடியே 46 லட்சம் இந்த படம் வந்து இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் மரண மாஸ் அப்படிங்கிற படம் பசில் ஜோசப் அவர்களோட திரைப்படம் டே 4, கேரளால 2 கோடியே 14 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 30 லட்சம். டோட்டலா 6 கோடியே 72 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 75 லட்சம். எல்லா படமுமே சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறாரு, எல்லா படமே வசூல் எடுத்துருது, எல்லா படமே வெற்றி படமா அமைஞ்சிருது. உண்மையிலே ஒரு தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற படம் டே 4, கேரளால 4 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடி. 13 கோடியே 20 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 20 கோடியே 60 லட்சம். ஸோ ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்த 4 நாள்ல இந்த படம். பசூக்கா, இந்த படத்துக்குமே ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. கேரளால
2 கோடியே 20 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 28 லட்சம். டோட்டலா 10 கோடியே 19 லட்சம் கேரளாலையும், 19 கோடியே 56 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் 4 நாள்ல இந்த படமும் நல்ல கலெக்ஷன். ஸோ ஆனா இந்த பசூகாவோட ஆலப்புழா ஜிம்கான ஒரு பெரிய கலெக்ஷனை எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்றது கேரளால கூட. அப்புறம் வீரதீர சூரன் இந்த படத்தோட டே 18 தமிழ்நாட்டுல 26 லட்சம், வேர்ல்டு வைடு 29 லட்சம். டோட்டலா 39 கோடியே 31 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 65 கோடியே 1 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டே 4 கலெக்ஷன். ஸோ தமிழ்நாட்டுல 22 கோடியே 32 லட்சம் நேற்று ஒரு பெரிய நம்பர் எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 15 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 65 லட்சம், கேரளால 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 55 லட்சம், ஓவர்சீஸ்ல 9 கோடியே 22 லட்சம், உலகம் முழுக்க 36 கோடியே 54 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 4வது நாள் நம்ம சொன்ன மாதிரியே அந்த 36 கோடி வந்தது அப்படின்னா 150 கோடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நேற்று வீடியோல. அதே மாதிரியே 36 கோடி கிட்டே இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டுல இதுவரையும் 86 கோடி 21 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 12 லட்சம், கர்நாடகால 10 கோடியே 20 லட்சம், கேரளால 2 கோடியே 51 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 71 லட்சம், ஓவர்சீஸ்ல 45 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 150 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சுங்க. அஜித் அவர்களோட கெரியர்லேயே ஃபாஸ்டஸ்ட் 150 crore அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படம் தமிழ்நாட்டுல இன்னைக்குமே ஒரு கிட்டத்தட்ட 11-12 கோடி கிட்ட வசூல் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. பாப்போம் அந்த 10ல இருந்து 12 கோடிக்குள்ள எவ்வளவு வருது அப்படிங்கிறது பார்ப்போம். மோஸ்ட்லி அந்த 10 கோடியை தாண்டி தான் இந்த படம் இன்னைக்கு வசூல் பண்ண போகுது. ப்ரெடிக்ஷன் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 10 கோடி கிட்ட வரலாம், வேர்ல்டு வைடு ஒரு 15-16 கோடி கிட்ட வருதான்னு பார்ப்போம். ஸோ உண்மையிலே இந்த படம் 200 கோடி கிட்ட கன்ஃபார்மா எடுக்க போகுது. அது எத்தனை நாள்ல எடுக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். 240 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். ஸோ நிறைய பேர் இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட்ல 150 crore கண்டிப்பா கிராஸ் பண்ணும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே நீங்க கெஸ் பண்ணபடி 150 கோடியை கடந்திருக்கு, பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு ஒரு 15 கோடி 16 கோடி 20 கோடி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு கலெக்ஷன் வருது அப்படின்னு. அடுத்ததா 3 years of KGF Chapter 2, அப்புறம் வந்து 20 years of சந்திரமுகி, 36 years of அபூர்வ சகோதரர்கள், இந்த 3 படத்தோட வசூலியை இப்போ பார்த்துருவோம். KGF Chapter 2 ஸோ 3 வருஷத்தை கடந்திருக்கு. 2022ல ஒரு சரியான வசூலை வாரி குவிச்சுது. ஒரு கன்னட சினிமாவுக்கு இவ்வளவு பெரிய வசூலா நம்மள எல்லாரையுமே வியக்க வச்ச ஒரு படம். தமிழ்நாட்டுல 115 கோடி 5 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 146 கோடி 70 லட்சம், கர்நாடகால 173 கோடி 50 லட்சம், கேரளால 68 கோடி 25 லட்சம், இந்தி பெல்ட்ல 504 கோடி 80 லட்சம், ஓவர்சீஸ்ல 207 கோடி 25 லட்சம், உலகம் முழுக்க 1215 கோடி 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுல எல்லா டெரிட்டரியிலும் பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய வசூல், எல்லாமே பெரிய வசூல். அதாவது அதர் லாங்குவேஜ் மூவி வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து கலெக்ட் பண்றதுல டாப்ல இருக்கும் இந்த KGF 2 எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கலெக்ஷன். 602 கோடி ஷேர் வந்திருக்கு. 602 கோடி எப்படி ஷேர் வந்திருக்குன்னா வெறும் 100 கோடி பட்ஜெட் திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட், அப்படியே எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் KGF Chapter 2. அடுத்ததா 20 years of சந்திரமுகி. சந்திரமுகி 2005ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சுது. இதுவரையும் தமிழ் சினிமாலேயே அதிக நாட்கள் தியேட்டர்ல ஓடின படம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டும் வச்சிருக்கு. இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான ரெக்கார்டு இருக்கு. அதுல வசூல்ல பெரிய ரெக்கார்டு தமிழ்நாட்டுல 44 கோடி 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 18 கோடி 35 லட்சம், கர்நாடகால 4 கோடி 50 லட்சம், கேரளால 2 கோடி 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடி, ஓவர்சீஸ்ல ஒரு 18 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 89 கோடியே 40 லட்சம், பட்ஜெட் 19 கோடி, ஷேர் கிட்டத்தட்ட 43 கோடிக்கு மேல வந்திருக்கு. இந்த படமே ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட். இன்னைக்கும் இந்த படத்துல ஒரு சீனோ ஒரு காமெடியோ ஒரு பாட்டோ போட்டா அப்படி இருக்கும். எல்லாருமே ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்ல, பிரபுக்குமே அவ்வளோ சூப்பரா இருக்கும் ரோலு. ஜோதிகா இந்த படத்தையே அப்படியே தூக்கி அவ்வளோ சுமந்துருப்பாங்க. வடிவேலோட காமெடி எல்லாத்தையும் தாண்டி மியூசிக் அவ்வளோ, எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். நயன்தாரா இந்த படத்துல ஒரு சூப்பரான ரோல். இந்த படத்து மூலியமா தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கே போனாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் 36 years of அபூர்வ சகோதரர்கள். அபூர்வ சகோதரர்கள் 1989ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இந்த படமே எக்கச்சக்கமான ரெக்கார்டு வச்சிருக்கு. அதாவது இதுதான் முதல் தமிழ் படம் தமிழ்நாட்டுல 2 கோடி கிட்ட ஃபுட்பால் வச்சிருக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வேற எந்த படமுமே தமிழ்நாட்டுல 2 கோடி ஃபுட்பால் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி அது தப்பா இருந்ததுன்னா கமெண்ட்ல கரெக்ட் பண்ணுங்க. இந்த படம் வசூல் ரீதியா எக்கச்சக்கமான வசூலை வாரி குவிச்சுது. இண்டஸ்ட்ரீட்டு ஸோ எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரீட்னா தமிழ்நாட்டுல 6 கோடியே 60 லட்சம். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அந்த டைம்லயே மற்ற ஸ்டேட்ஸ்ல போய் பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ண படம். ஆந்திரால ஒரு 2 கோடி, கர்நாடகால ஒரு 45 லட்சம், கேரளால 1 கோடி. இன்னைக்கு கூட ஒரு தமிழ் படம் பெரிய அளவுல வர படங்கள் கூட அப்படி எடுக்கிறது இல்ல. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு 50 லட்சம்,
இந்தியால மொத்தமா 10 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அந்த சமயத்துல ஓவர்சீஸ்ல ஒரு மிகப்பெரிய வியாபாரம் இருக்கு அப்படின்னு காமிச்ச ஒரு படம் 1 கோடி வந்து ஓவர்சீஸ்ல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 11 கோடியே 55 லட்சம். பட்ஜெட் 1 கோடி, தியேட்டர்கள் ஷேர் 5 கோடி. இந்த படமே ஒரு சரியான இண்டஸ்ட்ரி வசூலை வாரி குவிச்ச ஒரு படம். இந்த படம் இன்ன வரையும் நம்ம பேசப்படுது, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.